இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பனிங் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருப்போம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் 2% மேலே டவுன் ஆகிருந்துச்சு. அதனால் இந்தியன் பங்குச்சந்தை நம்மளுடைய இப்போ மார்க்கெட் நிஃப்டி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 24,100 24,050 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். ஒரு 100-150 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்துருப்போம். பட் ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் டே லோ 24,185. சடனாக அங்கேருந்து மார்க்கெட் ஒரு 200 பிரேக் பண்ணோன்னா ஒரு சடனாக ஒரு பையிங் தான் நல்லாவே திரும்ப மேலே வந்திருக்கு. திரும்ப மேலே போன மார்க்கெட் திரும்ப இந்த 220 சப்போர்ட் நல்லாவே எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு டே ஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,340 வரைக்குமே போயிருக்கு மார்க்கெட்டு. க்ளோசிங் 24,320 கிட்ட க்ளோஸு ப்ளஸ் ஒரு 65 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட்டு 2 டேஸுமே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒரு அப்சைடு தான் கொடுத்துருக்கு. இது இந்த 24,200 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் நல்லாவே சஸ்டைனாக கன்சாலிடேட்டிங்காக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனுடைய சைட்வேஸ் மூமெண்ட் நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்றைய மார்க்கெட் இந்த 24,220 நல்லாவே ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிருக்கு. நேத்திக்கான மார்க்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் இந்த 200 லெவல்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக எடுத்து மேலே வந்திருக்கு. அதே தான் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 220 நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. இப்போ திரும்ப நம்ம செல்லிங் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த லெவல்ஸை உடைச்சா மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். 24,220 உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது, இந்த லெவலுக்கு கீழே இருக்குது, 220 கீழே இருக்குது, திரும்ப மேலே வர முடியல அப்படின்னா மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். நல்ல பையிங் பிரேக் அவுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,350 இந்த லெவலில், அதாவது இன்றைக்கான டே ஹைக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து மேலே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம பையிங் கன்சிடர் பண்ணோம். அப்படின்னா நல்ல பிரேக் அவுட் லெவல்ஸ், அதாவது 480 500 வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த 220 உடைக்காத வரைக்கும் நம்ம நல்லாவே பை இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் எடுத்து இந்த 200 இந்த ரேஞ்சில் நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்து 200 180 ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் எடுத்து பை எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே திரும்ப ஒரு மேலே போகும். ஏன்னா திரும்ப இந்த 350 ரேஞ்சு வந்ததுன்னா அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி சப்போர்ட் எடுக்க முடியாமல் கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் நோக்கி மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. 24,500 வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த 350க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து நின்றுச்சு அப்படின்னா 500 வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இல்லை ஒன்ஸ் திரும்ப மேலே ப்ராஃபிட் புக்கிங் வரும் பட்சத்தில் கீழே வந்துச்சு அப்படின்னா 200 உடைச்சிட்டு போனால் மட்டும்தான், 200 உடைச்சிட்டு கீழே போனால் மட்டும்தான் செல்லிங்கை நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுதான் பொதுவாக நிஃப்டியினுடைய நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.